சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இது என்னென்னு சொன்னால் கேரட் 22 கேரட் இல்லை, அதை விட கூட கேரட் இருக்குது. ரைட். இது நாங்கள் கேரட் தோட்டம் வைப்போம்னு சொல்லி ஒரு பிளான் உண்டு. கேரட்டை நிலத்தில் வைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் நிலத்தில் நட்டும்போது ஃபங்கஸ் பிரச்சனை வரும், அதாவது அழுகல் பிரச்சனைகள்ங்கிறது வாருது. அப்போ அதனால் அதுக்கு பயந்து அதுக்கு பயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு பேக்கில் வச்சு கொஞ்சம் உயரமாக வைப்போம். இன்னொன்று அழுகல் வாரது மட்டுமில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு 20 நாளைக்கு முன்னுக்கு ஒருக்கா 6-7 நாள் மழை பெய்யுது. இந்த இடமெல்லாம் அப்படியே தண்ணியில் மூடி இந்த கத்தரிக்கண்டுகள் எல்லாம் தண்ணியில் தாண்டுட்டு பிறகு அதை ஒரு மாதிரி கிண்டி புட்டியாக்கி அப்படி இப்படி செய்து தான் காப்பாற்றி வச்சுருக்கோம். திரும்ப இப்போ ஒரு 4 நாளாக தொடர்ந்து மழை, அதுலேயும் திரும்ப தண்ணி இங்கே வரைக்கும் வந்து போட்டு தான் திரும்ப இந்த கத்தரியெல்லாம் 2-3 கத்தரி தண்ணியில் தாழ்கிற அளவுக்கு வந்துட்டு தான் திரும்ப தண்ணி வச்சிருக்கு. அப்போ அதனால் இதை பேக்கில் வைப்போம். இப்போ எப்படியும் கரெக்ட் தண்ணியில்ண்டா அந்த கரெக்ட் கிழங்கு வைக்கிற நேரமெல்லாம் அழுகி போகுங்கிறது தெரியும். அதனால் இதை பேக்கில் வச்சு வளர்ப்போம்ன்ற ஒரு முயற்சி உண்டு. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த கரெக்ட் இது காலையில் நட்டுனது. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதில் மட்டும் இல்லாமல் இந்த கேரட்டை நாங்கள் சுற்றி வர இந்த பேக்லேயே சுற்றி வரவும் நட்டுவோம்ன்ற ஒரு பிளான். அதாவது இதில் ஒரு ஓட்டை போட்டு இதுக்குள்ளே ஒரு கண்டு, சரியா? அதே மாதிரி இப்படி ஒரு ஓட்டை போட்டு இதுக்குள்ளே ஒரு செடி, இந்தியாவில் ஒரு ஓட்டை போட்டு இதில் ஒரு செடி, ரைட்டா? வளர்ந்துண்டா வடிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு வடிவாகவும் இருக்கும். இதுக்கு அங்கால வைக்கல, இதுக்கு அங்கால அடுத்த பேக் வைப்போம். இது பார்த்தீங்கன்னா இதில் 3 பேக் இருக்குது. இந்த ஒரு பேக், இந்த ஒரு பேக், இந்த ஒரு பேக். 10 கிலோ அரிசி வர பேக். அந்த பேக்கில் மண்ணை போட்டு பெருசாக ஒன்றும் செய்யல, ஒரு நல்ல மண், அதாவது குப்பை போட்ட மண்ணை அள்ளி வச்சிருக்கிறோம். அந்த மண்ணில் நட்டி இருக்குது, சரி? அவ்வளோ ரைட். இப்போ கரெக்ட் கண்டை பார்ப்போம், இது எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். இந்த கண்டு செடி எப்படி இருக்குன்னு நிலத்திலேருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே, ஒரு சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இதில் இலை வரவழிக்கிட்டு இருக்குது. இதில் கிழங்கு வைக்கணும். நான் நினைக்கிறேன் கிழங்கு இந்த இலையிலேருந்து கீழே அவ்வளவும் கிழங்காக வரும்னு நினைக்கிறேன். இதை பிடுங்கி எடுக்கிறேன். ஆனால் இதில் கிழங்குக்கு உரிய மாதிரி எந்த அடையாளமும் தெரியலை. இதில் எப்படி கிழங்கு வரும்? இதை பார்த்தா ஒரு கிழங்கு பயிர் மாதிரியே தெரியலை இப்போ பார்க்க, சரியா? சின்னல்ல பார்க்க இது ஒரு கிழங்கு பயிர் மாதிரியே தெரியல. ரைட், இதை நட்டுவோம். ஒரு கம்பு குச்சி ஒன்று எடுத்தாச்சு, இதில் ஒரு ஓட்டையை போட்டாச்சு மண்ணுக்குள்ளே, இதை வச்சாச்சு. இதை ஒன்றும் செய்யலாது, சரியா? அதே மாதிரி இதுக்கும் கம்பு குச்சி எடுத்தாச்சு, ஓட்டையை போட்டாச்சு. இதுக்குள்ளே நட்டாச்சு. இப்போ நாங்கள் இதில் எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால், இதில் இப்போ கரெக்டாக நட்டு இதில் இருந்து ஒரு பேக்கில் இருந்து ஒரு மேலே 4 கீழே 3 6 ஒரு 10 கரெக்ட் எடுத்து 10 கரெக்ட் எடுத்து அந்த 10 கரெக்டும் சேர்த்து ஒரு 2 கிலோ கரெக்ட் வருமா இருந்தால் எங்களோட பிளான், எங்களோட எக்ஸ்பெக்டேஷன், எங்களோட எதிர்பார்ப்பு சக்ஸஸ். நாங்கள் அந்தளவு தான் எதிர்பார்க்குறோம். ஒரு பேக்கில் இருந்து ஒரு 20 கிலோ 50 கிலோ எல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு பேக்கிலேருந்து இந்த 10 கரெக்டும் சேர்த்து 1 கிலோ 2 கிலோ வந்துட்டேன்னு சொன்னால் ஓகே, ரைட். இப்போ இதுக்கு தண்ணி விடுறதுக்கு இந்த ஸ்ப்ரே இருக்குது, சின்ன ஒரு ஸ்ப்ரே தான். இந்த ஸ்ப்ரேயால் தான் இப்போ தண்ணி அடிக்கிறோம். ஏன்னு சொன்னால் இது நட்ட உடனே தண்ணி படணும், அதுக்கு நேரடியாக தண்ணி படணுங்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரேயால் இருக்குது தண்ணி. இங்கே இதை பாருங்கள், இந்த மேலே அமர்த்திட்டு தண்ணி அடித்தா அந்த இடத்துக்குள்ளே தண்ணி படும், சரியா? ரைட். அதே மாதிரி மேலே அமர்த்திட்டு தண்ணி அடிக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே தண்ணி படும், ரைட். மற்றபடி இவைகளுக்கு இங்கே அடிக்கிற தண்ணி தான் அங்கேயும் போக போகுது. இப்போ செடி சின்னனாக இருக்கிறதுனால ஸ்ப்ரேயால் தண்ணி அடிக்கிறோம். மற்றபடி ஸ்ப்ரேயால் தண்ணி அடிக்கிறதில்ல. இதில் ஒரு போத்தில் ஒன்று பாதியாக வெட்டிட்டு வச்சுட்டு தண்ணி விடுறது தான் பிளான். இது கொஞ்சம் இந்த செடி கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், வளர விட்டு அந்த வேலையை செய்யும், சரியா? இதுவும் தொடர்ச்சியான வீடியோக்களில் இதுவும் எடுப்போம். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் வித்தியாசமாக செய்கிறோம். இந்த இதுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்களும் தொடர்ந்து செய்ய பாருங்கள். தொடர்ந்து அடுத்ததையும் எடுப்போம், சரியா? ரைட்.
இப்போ இதில் 3 பேக்குக்கும் இதே மாதிரி செய்ய போகிறோம். கத்தியால் குத்து. கம்பெடுத்து குத்தி இதுக்குள்ள ஒன்று, இதுக்குள்ளேயும் வந்து கரெக்டை பொறுத்தவரையில் 100 நாள் பயிரண்டு தான் சொல்லப்படுது. இது கரெக்ட் 100 நாள் பயிர், 100 நாள் தான் கிழங்கு வரும். அப்போ 100 நாளைக்கு பிறகு தான் பார்க்கணும். இப்போ இந்த செடி இருக்குது தானே, இப்போ நாங்கள் நடுற இந்த செடி ஒரு 25 நாள் அந்த கணக்கு உள்ள செடி தான், சரியா? அப்போ இது 100 நாளில் தான் இதில் விளைச்சலை பார்க்கலாம். அது வரைக்கும் அப்பப்போ என்ன மாதிரி இருக்கின்றதை நாங்கள் எடுத்து காட்டுவோம். நாங்களும் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வோம், நீங்களும் சந்தோஷமாக பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? இதுக்கு பிறகு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலில் போய் பாருங்கள். எங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள், பயனடையுங்க. சின்னனா வீட்டு தோட்டங்கள் செய்கிறது பிளான் இருந்தால் இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு கூடுதலாக அதோட மினக்கிறது, உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு, டைம் பாஸுக்கு, சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி வரணும், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும்ன்ற மாதிரி எதுவும் செய்யணும்னு வீட்டு தோட்டம் செய்யுங்க. சின்ன இடம் காணும், இப்படி பேக்கில் வச்சு செய்யலாம், பெரிய இடம் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் பூக்கண்டு வச்சுக்கிற மாதிரியே செய்யலாம். அதுக்கு எங்களுக்கு டிப்ஸுகளை கேடுங்க, இன்ஃபர்மேஷன் தகவல்களை பாருங்கள், பார்த்து பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.